அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இந்தியாவில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல். தற்போது வரைக்கும் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்பாட்டில் உள்ளது. அதுல ஒன்னு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரம். அதுல ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, அதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் அட்மிரல் கோஸ்ட்கோவ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்த ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் தான் இந்தியா வாங்கினாங்க. இதற்கான ஆர்டர் எப்ப போட்டாங்க அப்படின்னு பார்த்தா 2004ஆம் ஆண்டு அந்த ஆர்டர் போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த அட்மிரல் அந்த போர்க்கப்பல் அதுல சில பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு புதிய வடிவத்துல அந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஆண்டு 2014. இதுதான் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். அடுத்து ஐஎன்எஸ் விக்ராந்த், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது உள்நாட்டிலேயே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்ற பெருமை பெற்றுள்ளது ஐஎன்எஸ் விக்ராந்த். அதே மாதிரி இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள மிகப்பெரிய அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொன்னாலும் ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலானது தயாரிக்கப்பட்ட இடம் கொச்சி கப்பல் கட்டும் தளம். இப்படி கொச்சியில் உருவாக்கப்பட்ட அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலானது இந்திய கடற்படையில் முறைப்படி சேர்க்கப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2022. இந்த 2 போர்க்கப்பல்கள், அதாவது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த், இந்த 2 தான் தற்போது இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்.